ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். என்னடா இந்த போக்கோ எஃப் சீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வர மே 23 வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மே 23 போக்கோ F6 5G இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, போக்கோ F6 வருது, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்ல. இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலை பற்றி தெரிஞ்சுங்க. ஆக்சுவலி இந்த சேனல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ், ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான இந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சேனல். ஸோ அதனால் ஆஃபர்ஸை பற்றி ரெகுலராக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. இந்த சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த போக்கோ F6 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மே 23 லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத அஃபிஷியலாக போக்கோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 30,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. அண்ட் இந்த 30,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மே மாதமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸை ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியல்மி கிட்டேருந்து ரியல்மி GT60 வரப்போகுது, OnePlus Nord 4 வரதா சொல்கிறாங்க, Moto H50 Fusion வரப்போகுது, அண்ட் ஐக்யூ கிட்டேருந்து கூட Z9 Turbo அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றின டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த 30,000 செக்மெண்ட்டில் அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த 30,000 செக்மெண்ட் அப்படின்றது இப்போ நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த செக்மெண்ட்டில் எல்லா ப்ராண்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸையும் கொடுத்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த 30,000 செக்மெண்ட்டில் நீங்கள் அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனாக கன்சிடர் பண்ணுவீங்க? அடுத்து வரப்போகிற லிஸ்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, ஸோ அதில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பார்ப்போம் எந்த பிராண்டுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றத. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலி போக்கோ F6 5G ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மே 23 வருது அப்படின்றத கன்ஃபார்ம் ஆனதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அஃபிஷியலாக போக்கோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்க போகுது. அண்ட் லுக் பார்க்கும்போது ஒரு மூணும் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இன்னோவேட்டிவாக புது டிசைன் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். யூஸ்வலான டிசைன் தான், இதுக்கு முன்னாடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டிசைனில் தான் போக்கோ F6 5G இருக்க போகுது. பட் ஆனால் லுக் நல்லா தான் இருக்குது, நமக்கு ஒன்றும் ஆக்வர்டாக இல்லை. கண்டிப்பாக லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், கார்னிங் ஓலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், HDR10+, டால்பி விஷன், இந்த மாதிரி கம்ப்ளீட்டான சப்போர்ட். ஸோ டிஸ்பிளே சைடில் கம்ப்ளீட்டாக எப்போவுமே போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் வந்து டாப் நாச்சாக கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் டாப் நாச்சான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அந்த வெட் டச் டிஸ்பிளே டெக்னாலஜி அப்படின்லாம் சொல்லுவாங்களே, ஸோ ஈர கையில் நம்ம டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது கரெக்டாக டச் ஒர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இந்த போக்கோ F6 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே, குட், டீசன்ட். பட் ஆனால் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா 5500 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களும் கொஞ்சம் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பேட்டரி அதிகமாகும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அதிக நேரம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக பேட்டரியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இவங்க கான்செப்ட் என்னன்னா மொபைலில் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆக்சுவலி 5000 mAh கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்க போகுது. 180 கிராம்ஸ்க்கான கம்மியான வெயிட்டோட 7.9 7.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்பவே லைட் வெயிட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போகுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொபைல் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ பேர் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாமா. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ராசஸர் இங்கே கொடுக்க போகிறாங்க. Snapdragon 8s Gen 3. ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு புது ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். 1.5 மில்லியன் அபோவ் அப்படின்ற AnTuTu ஸ்கோர் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டாப் நாச்சாக இருக்கும், ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இதில் சப்போர்ட் பண்ணக்கூடிய LPDDR5X, UFS 4.0. ஸோ இதுவுமே டாப் நாச்சான இப்போ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் சப்போர்ட். ஸோ அதை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராசஸர் சைடில் டாப் நாச்சான ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக இதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமே. இதுக்கு அடுத்தபடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம்
முன்பக்கம் டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க. ப்ரைமரி 50 மெகா பிக்சல் சோனி லைட் 600 அப்படின்ற ஒரு சென்சார் இதில் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியுடைய சென்சார் ஒரு புது சென்சார் தான். பட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது, வெயிட் பண்ணி பார்க்கணும். இது போக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் இருக்க போகுது. இதுவுமே சோனியுடைய சென்சார் தான். சோனி IMX355 அப்படின்ற இந்த சென்சார் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் முன்பக்கம் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஆம்னிவிஷன் சென்சாரோட இந்த செல்ஃபி கேமரா அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் போக்கோ கிட்ட இருந்து செல்ஃபி கேமரா எப்போவுமே சுமாராக தான் இருக்கும். அண்ட் இதுவுமே கண்டிப்பாக நமக்கு சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ரியர் கேமரா அப்படின்னு வரும்போது ப்ரீவியஸாக போக்கோ எஃப் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரியர் கேமராவும் நமக்கு அப் டு த மார்க்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டெல்லாம் இருந்தது கிடையாது. பட் இதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ப்ரீவியஸ் சீரீஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் போக்கோ எஃப் சீரிஸ் அப்படின்றது எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக அதர் ஃபீச்சர்ஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. டியூவல் ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர் அண்ட் NFC-க்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. IP64க்கான ரேட்டிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. Android 14 மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 30,000 29,999 இல்லைனா 31,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பேஸ் வேரியன்ட் 256GB வேரியன்ட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் இந்த 30,000 ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்தான். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசரே பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர். இது போக 1.5K டிஸ்பிளே இருக்குது. அண்ட் கேமராவும் ஓரளவுக்கு சென்சார்லாம் டீசெண்டாக இருக்குது. பட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அதில் பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 30,000 செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த போக்கோ F6 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் இந்த லீக்டு ஃபீச்சர்ஸை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் போக்கோ F6 5G என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வர மே 23 வரணும் அதையும் அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.